வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் 401வது படைப்பிரிவு காசாவில் உள்ள ஒரு மயானத்தின் கல்லறைக்கு அடியில் ஒரு நிலத்தடி சுரங்க பாதையை கண்டுபிடித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சுரங்கப்பாதை டராஜ் துஃபாவில் மயானத்தில் இருந்து தொடங்கியது. இந்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் 30க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய இயக்க உறுப்பினர்களை கொன்றனர் மற்றும் காசாவின் பாலஸ்தீனிய இயக்கங்களால் பயன்படுத்தப்பட்ட சுரங்கப்பாதை ராணுவ கட்டமைப்புகளை தகர்த்தனர். கூடுதலாக ஏவுகணை ஏவுகள், கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் உட்பட ஆயுதங்கள் அப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. தாராஜ் துஃபா கல்லறையில் ஒரு ஏவுகணை ஏவி மற்றும் ஏவுகணை கனிஸ்டர்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. காசாவை நிர்வகிக்க உருவாக்கப்படும் எந்த ஒரு படையையும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஆக்கிரமிப்பு படையாக ஹமாஸ் கருதும் என்று ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக அல் ஜசீரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் ஒரு ஒற்றை கூற்றை தொடர்ந்து ஹமாஸின் இந்த கருத்து வந்துள்ளது. நேதன்யாகு அமெரிக்க தொலைக்காட்சி ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த நேர்காணலில் காசா பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் அதன் மீது நிரந்தர கட்டுப்பாட்டை பராமரிக்க விரும்பவில்லை என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் காசாவை வைத்திருக்க விரும்பவில்லை. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுற்றளவு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நாங்கள் காசாவை நிர்வகிக்க விரும்பவில்லை. அதை முறையாக நிர்வகிக்க மற்றும் எங்களை அச்சுறுத்தாத அரபு நாட்டு படைகளுக்கு காசாவை வழங்க விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். அந்த படையையும் தாக்குவோம் என்கிறது ஹமாஸ். பிரிட்டிஷ் அரசாங்கம் காசா வான் பகுதியில் பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை RAF-இன் உளவு விமானங்களை பறக்கவிட்டு இஸ்ரேலுக்கு காசாவில் உள்ள பணைய கைதிகளை கண்டுபிடிக்க உதவுகிறது என்ற தகவல் முன்பு வெளியாக இருந்தது. பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை விமானங்களின் பற்றாக்குறை காரணமாக காசா பகுதியின் மீது உளவு பார்ப்பதற்கு பிரிட்டிஷ் அரசு அமெரிக்க ஒப்பந்ததாரர்களை பணிக்கமர்த்தியுள்ளதாக பிரிட்டிஷ் ஊடகமான தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹமாஸால் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை தேடுவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அமெரிக்காவின் நெவாடாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்திற்கு உளவு விமானங்களை இயக்குவதற்கு பணம் செலுத்துகிறது என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்களில் தி டைம்ஸ் ஊடகத்திடம் தெரிவித்தனர். பணியின் உணர்திறன் தன்மை காரணமாக விமானத்தை வாடகைக்கு எடுத்ததை பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த மறுக்கிறது. இருப்பினும் 2 பிரிட்டிஷ் அதிகாரிகள் குத்தகை ஒப்பந்தத்தை தி டைம்ஸுக்கு உறுதிப்படுத்தினர். ஆனால் ஒப்பந்தத்தின் காலம் அல்லது செலவு குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. காசாவின் கான்யூனிஸின் பான் பகுதியில் ஜூலை மாதம் விமானம் பறக்கும் பாதை ஒரு நிர்வாக தவறு காரணமாக கசிந்த காரணத்தால் இந்த விவகாரம் முதலில் வெளியே தெரிய வந்தது. பிரிட்டிஷ் ராயல் விமானப்படை RAF பிரிட்டனில் இருந்து அந்த உளவு விமானங்களை இயக்கவில்லை. சைப்ரஸில் உள்ள RAF விமான தளம் அக்ரோதியில் இருந்து ஷேடோ R1 விமானத்தை பயன்படுத்தி உளவு தகவல் சேகரிக்கும் விமானங்களை இயக்கியது. உளவு பார்த்தலில் கிடைத்த தரவுகளை இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையுடன் பகிர்ந்து கொண்டது. இருப்பினும் 8 ஷேடோ R1 விமானங்களில் எதுவும் தற்போது சைப்ரஸில் உள்ள RAF விமான தளத்தில் அக்ரோதியில் நிறுத்தப்படவில்லை. ஏனெனில் அவை மற்ற பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன அல்லது பராமரிக்க உட்பட்டுள்ளன என்பதை RAF வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. தற்போது கிடைத்த தகவலின்படி ஷேடோ R1 விமானங்கள் இல்லாமல் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்களால் தற்போதைய உளவு பார்த்தல் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உலகின் மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்ததாரர்களில் ஒன்றான அமெரிக்காவில் உள்ள சியாரா நெவாடா கார்ப்பரேஷனின் துணை நிறுவனமான ஸ்ட்ரைட் பிளைட் நெவாடா நிறுவனத்துடன் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சின் ஒப்பந்தம் உள்ளது. அமெரிக்க ஒப்பந்ததாரர்களிடமிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட விமானங்கள் பிரிட்டிஷ் விமானிகளால் இயக்கப்படுவதில்லை. அமெரிக்க நிறுவனத்தின் விமானிகள் அந்த விமானங்களை இயக்குகிறார்கள். இது குறித்து பேசிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி, எமக்கு விமான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதனால் நாங்கள் உங்களுக்காக உளவு பார்க்க போவதில்லை என்று இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்கு பதிலாக ஒரு அமெரிக்க நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விமானங்களை வாடகைக்கு எடுத்து அதற்கான செலவுகளை செலுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினார். ஹமாசுடனான போர் தொடங்கியதிலிருந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சைப்ரஸிலிருந்து புறப்பட்டு காசா மீது பல உளவு விமானங்கள் பறக்க விடப்பட்டன என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். பணைய கைதிகளை கண்டுபிடிக்க எந்த விமானங்கள் தற்போது பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் விமான கண்காணிப்பு தரவு ஷேடோ R1 விமானங்களை கடந்த காலத்தில் காசா மீது நூற்றுக்கணக்கான பயணங்களை மேற்கொண்டதாக காட்டுகின்றது. கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறையில் நிபுணத்துவம் பெற்ற இந்த விமானங்கள் தற்போது சைப்ரஸில் உள்ள RAF அக்ரோதிரி தளத்தில் இல்லை. அவை பிரிட்டனுக்கு திரும்பியதாக ஒரு ராணுவ வட்டாரம் உறுதிப்படுத்தியுள்ளது. நிழல் கண்காணிப்பு விமானங்கள் வெளிப்படையாக இல்லாத போதிலும் இந்த பணிகள் இன்னமும் நடந்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று உறுதிப்படுத்தியது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் முழுமையாக கைப்பற்றும் திட்டம் 5 IDF படைப்பிரிவுகளை உள்ளடக்கியதாகவும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சுமார் 1 மில்லியன் காசா நகரவாசிகளை நகர்த்துவதையும் உள்ளடக்குகிறது.
உண்மையான கேள்வி என்னவென்றால் திட்டத்தின் எந்த பதிப்பு இறுதியில் அங்கீகரிக்கப்படும் என்பதுதான். காரணம், நேத்தன்யாகுவிடம் ஒரு திட்டம் உள்ளது, இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃபிடம் வேறொரு திட்டம் உள்ளது. இஸ்ரேல் முழு காசா பகுதியையும் கட்டுப்பாட்டில் எடுக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறினார். இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். அத்துடன் இது பெரிய அளவிலான உள்நாட்டு ஆதரவு இல்லாத ஒரு ஆபத்தான சூதாட்டம். நேத்தன்யாகு மேலும் கூறிய போது, ஹமாஸின் பயங்கரமான தீவிரவாதத்திலிருந்து காசா மக்களை விடுவிக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார். காசாவில் பல மாதங்களாக நடந்த ராணுவ நடவடிக்கை, காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது மற்றும் ஹமாஸை அழிப்பது என்ற இஸ்ரேலின் நோக்கங்கள் இதுவரை போரை முடிக்காத நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் கூடுதல் விவரங்களை நேத்தன்யாகு வெளியிடவில்லை. ஆனால் அதன் விவரங்களை நன்கு அறிந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி, காசா நகரில் வசிக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களின் இடப்பெயர்வு மற்றும் உதவி விநியோக உள்கட்டமைப்பு, புதிய வாழ்க்கை இடங்கள் மற்றும் மருத்துவ சேவைகளை அமைப்பதற்கான வாரக்கணக்கான முயற்சியுடன் இது தொடங்கும் என்று கூறினார். பின்னர் இஸ்ரேலிய ராணுவம் மத்திய காசாவின் பகுதிகளை நோக்கி நகரும். அங்கிருந்து வடக்கு தெற்காக ஒவ்வொரு படைப்பிரிவுகள் நகரத் தொடங்கும். புதிய அழுத்தம் ஹமாஸை மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரும் என்றும் எந்த நேரத்திலும் நடவடிக்கை இடைநிறுத்தக்கூடும் என்றும் இஸ்ரேல் நம்புகிறது என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். தற்போது பசி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பின்மையினால் நெருக்கடி ஏற்பட்டுள்ள காசாவில் உணவு விநியோகத்தில் பெரிய பங்கு எடுப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹகாபி, அமெரிக்க ஆதரவு பெற்ற தனியார் முயற்சியான காசா மனிதாபிமான அறக்கட்டளைக்கு சொந்தமான உதவி விநியோக மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உடனடி திட்டம் இருப்பதாக தெரிவித்தார். உதவி விநியோக மையங்களின் எண்ணிக்கை 4 இருந்து 16 உயரும் என்றும் 24 மணி நேரமும் செயல்பட முடியும் என்றும் ஹகாபி கூறினார். காசாவில் மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளை ஹமாஸ் கைப்பற்றுவதை தடுக்க வடிவமைக்கப்பட்ட இந்த முயற்சி நூற்றுக்கணக்கான இறப்புகளுக்கு வழிவகுத்ததாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏனெனில் ஒரு தீவிரமான போர் மண்டலம் வழியாக சென்று உதவி பொருட்களை பெற வேண்டும். உதவி விநியோக மையங்களை அடைய பாலஸ்தீனியர்கள் சென்ற போது அவர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் அதன் தளங்களுக்கு மிக அருகில் வந்ததாக கூறப்படும் கூட்டத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதை ஒப்புக்கொண்டது. ஆனால் காசா அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறினார். இந்த திட்டம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற உதவி இயக்கங்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அவை தங்கள் நடுநிலைமை கொள்கையை மீறுவதாகவும் உணவு சேகரிக்க ஆபத்தான பிரதேசத்தை கடக்க பொதுமக்களை கட்டாயப்படுத்துவதாகவும் கூறுகின்றன. புதிய இஸ்ரேலிய போர் திட்டங்கள் சர்வதேச அளவிலும் உள்நாட்டிலும் சர்ச்சைக்குரியவையாக உள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் இதுவரை காசா நகரத்தின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் தரைவழி தாக்குதல்களை தவிர்த்து வருகின்றது. ஏனெனில் அது அந்த பகுதியில் பணிய கைதிகளை வைத்திருக்க கூடும் என்ற அச்சம் உள்ளது. புதிய திட்டத்தில் அந்த பகுதிகள் மீதும் தாக்குதல் நடக்கும். இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள் காசாவின் பொதுமக்களிடையே உயிரிழப்பு மற்றும் துன்பங்கள் ஏற்படக்கூடும் என்றும் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் கவலைப்படுகின்றார்கள். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வது மிகவும் மோசமான யோசனை என்று இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபீட் பிரதமர் நேத்தன்யாகுவுடனான பாதுகாப்பு மாநாட்டுக்கு பின்னர் கூறினார். இஸ்ரேலிய மக்கள் இந்த போரில் ஆர்வம் காட்டவில்லை என்றார் அவர். இஸ்ரேல் காசாவின் முழு கட்டுப்பாட்டையும் கைப்பற்ற நடவடிக்கை எடுத்தால் உணவு, தண்ணீர், மின்சாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் உட்பட காசாவின் பொதுமக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் வழங்க வேண்டியிருக்கும் என்று சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஜெருசலேமில் உள்ள ஹீப்ரு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான எஸ்திபென் குளோரின் ஆய்வின்படி காசாவில் பொதுமக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளையும் வழங்க இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் சுமார் $10 பில்லியன் அல்லது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 2% செலவாகும். இஸ்ரேலின் ராணுவ தலைவர் இயால் ஜமீர் காசாவை முழுமையாக கைப்பற்றும் யோசனையை எதிர்த்துள்ளார். ஹமாஸால் அமைக்கப்பட்ட பொறிகளில் இஸ்ரேலிய துருப்புகள் சிக்குவதாகவும் சோர்வடைந்த துருப்புகளுக்கு ஓய்வு அளிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.